ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாத வெற்றிடமாக உலகம் இருந்தது. இருளே எல்லாவற்றையும் மூடி ஆழத்தின் மேல் அமைதி நிலவியது. அந்த அமைதியின் நடுவில் தேவனுடைய ஆவி நீர்மேல் மிதந்து கொண்டிருந்தது. அப்போது தேவன், ஒளி உண்டாகு என்று சொல்லினார். உடனே ஒளி பிறந்தது. ஒளியும் இருளும் பிரிக்கப்பட்டன. ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயர் வைத்தார். இதுவே முதல் நாள். பின்னர் தேவன் ஆகாயத்தை உருவாக்கி மேலுள்ள நீரையும் கீழுள்ள நீரையும் பிரித்தார். மூன்றாம் நாளில் நிலத்தை வெளிப்படுத்தி மரங்களையும் செடிகளையும் விதையோடு வளரச் செய்தார். நான்காம் நாளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை வைத்து காலங்களையும் நாட்களையும் குறிக்கச் செய்தார். ஐந்தாம் நாளில் கடலில் மீன்களையும் ஆகாயத்தில் பறவைகளையும் உருவாக்கி அவற்றை ஆசீர்வதித்தார். ஆறாம் நாளில் மிருகங்களையும் தமது சாயலிலே மனிதனையும் படைத்து அவர்களுக்கு பூமியை கவனிக்க பொறுப்பு கொடுத்தார். தேவன் செய்த எல்லாவற்றையும் பார்த்தபோது அது மிகவும் நன்றாக இருந்தது. ஏழாம் நாளில் தேவன் தமது படைப்பு பணியை முடித்து ஓய்வெடுத்தார். இவ்வாறு ஒழுங்கும் அழகும் நிறைந்த படைப்புக் கதை தேவனின் வல்லமையையும் அன்பையும் உலகிற்கு அறிவிக்கிறது.